Hello dudes, welcome back to our channel Techlog Tamil. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த போட் ராக்கர்ஸ் 103 ப்ரோவோட ஆக்சசரிஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். என்னென்னா இந்த கவரை பற்றி தான். இந்த கவர் என்ன போட்டிருக்காங்கன்னா பேப்பர் வேஸ்ட் தடுக்கிறதுக்கோசரம் நாங்கள் இனிமேல் பாக்ஸ் தர மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வேறு ஹேஷ்டேக் ரெடியூஸ் பேப்பர் வேஸ்ட் பேக்கடு ரைட்ஸு என்னென்னமோ போட்டு வச்சுருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேக்கிங்கு என்னது, இஃப் யூ ஸ்டில் விஷ் டு ரிசீவ் இட்ஸ் ஒரிஜினல் பேக்கிங் யூ வுட் பி ஹாப்பி டு டேக் எ ரெக்வஸ்ட் அண்ட் ஷிப் இட். ஓ, திரும்பி வந்து நம்ம கேட்டோம்னா கொடுப்பாங்கம்மா. சரி, அதை விடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மூட் அப்படின்னு போட்டிருக்கான். எந்த பீஸ்ட் மூடுன்னு தெரில, ஒருவேளை அதுவாக இருக்கும். The plan is on. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ENX TM டெக் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ASAP சார்ஜர் அப்படின்னா as soon as possible சார்ஜா, புரியலையே. ASAP சார்ஜர். சரி, பின்னாடி திருப்பி பார்ப்போம். என்னது, டோட்டல் 20 ஹார்ஸ் பிளேபேக் டைம் இருக்குது. அதுக்காக அது கூட என்ன கொடுத்துருக்கான், 10mm டைவர்ஸ் இம்மர்சிவ் ஆடியோ. டிரைவர்ஸ் இம்மர்சிவா, புரியலையே. சரி, ப்ளூடூத் 5.3 வச்சுருக்காங்களாம்மா. டியூவல் பேரிங், தனித்தனியாக பேர் ஆகுமாம்மா. நெக்ஸ்ட்டு மேக்னட்டிக் பட்ஸு, இது எல்லாத்துலேயும் இருக்க தானே. சிங்கிள் ப்ரெஸ் வாய்ஸ் அசிஸ்டண்ட். ஓகே, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாங்க. அப்புறம் பாருங்கள், இது வந்து இதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்கான். அதான் இங்கே தெரியுது எதுக்கு இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆச்சு. இது பேர் என்ன, ஹெட்செட் இருக்குது. அது கூடயே வந்து ஒரு USB கேபிள் டைப் C கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஸு. நமக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டில் வந்து மீடியம் சைஸ் பட்ஸ் போட்டு கொடுப்பாங்க. மீடியம் சைஸ் பட்ஸ் போட்டிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் பட்ஸும் பிக் சைஸ் பட்ஸும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, எடுக்கிறேன், படகு தலையாமா. என்னது, நான் ஒரு படகு தலை. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. வாங்கினதுக்கோசரம் என்னென்னலாம் பண்ண ஆக வேண்டியது இருக்குன்னு. ஐயோ, எனக்கே ரோலிங் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் ப்ராடக்ட் கம்ஸ் வித் 1 year வாரண்டி. ஃபோட்டோலாம் நல்லா தான் போட்டிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்களேன், ஹோல் லாட் ஆஃப் பேஷனா அண்டு பெர்ஸ்பெக்டிவ். ஐயோ, மறுபடியும் ரோலிங் ஆகுது. பெர்ஸ்பெக்டிவ், a tiny shift of perspective can make the difference. ஓகே, அதுக்கடுத்து ஃபைண்ட் யுவர் ரிதம். எவனோ ஒருத்தன்னு ஸ்கேட் போர்ட் பண்ணிட்டே செல்ஃபி எடுக்கிறான், பைத்தி செத்துற போகிறான். நெக்ஸ்ட்டு ஸ்கேட் டூடல் டிசைனு டான்ஸு. ஓகே, இது என்னன்னே புரிய. பெயிண்ட் த வேர்ல்டு. என் வேர்ல்டு என்ன நான் பெயிண்ட் பண்ண போகிறேன், நான் பெயிண்ட்றேன். பிகாஸ் வென் யூ டூ யூ ஏ வாட் ஃப்ளோட்ஸ் யுவர் பாட். எழுதியிருக்கான். இதில் பின்னாடி என்ன எழுதியிருக்காங்க, பின்னாடி ஹெட்செட் இருக்குது, வாட்ச் இருக்குது, இது ஸ்பீக்கர் இருக்குது, நிர்வாணான்னு போட்டுருக்காங்க. இன்னும் எதுக்குமே கவரையெல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. பிசிபி மட்டும், ஆக்சசரி, அவன்டி, இன்வார்டல், போய் தொலை. ஓகே, அடுத்த ஐட்டம் இது என்னென்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்கான். இது வழக்கமாக யாருமே படித்து பார்க்க மாட்டோம். எப்பவும் போல் நம்மளும் படித்து பார்க்க போகிறதில்ல. யூடியூப்பில் போய் நம்ம தேடி பார்த்தா தான் நம்மளை மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு ஒரு யூஸ் இருக்கும். ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 3 பட்டன் இருக்கும். அது பக்கம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இருக்கும். இது இப்படி ஓப்பன் பண்ணணும். சாரி, இது இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம டைப் C பின்னை குத்தி சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் ரைஸ். இது வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கு, இன்க்ரீஸ் பண்ணுறது. நீங்கள் அமுத்துனீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன். வழக்கமாக இந்த சென்டரில் இருக்கிறது ஆன் பட்டனாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ரீஸு.
இது வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணுறதுக்கு, ஆனில் இருக்கும் போது பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகும். இருங்க இப்போ ஆன் பண்ணுறேன். எங்கே லைட் ஏரியல? எரிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கனெக்டில் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அதோ சின்னதாக லைட் எரியுது பாருங்க. இப்போ டிஸ்கனெக்டில் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெட்டு மாறி மாறி எரியுது. கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ப்ளூ மட்டும் எரியும். ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் ரெட்டு மட்டும் எரியும். பாருங்களேன் பாருங்க. பார்த்தீங்களா, ஆஃப் ஆகிற முன்னாடி வெறும் ரெட்டு மட்டும் இருந்துச்சா, அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் வந்து நல்லா ஸ்டிஃபாகவே இருக்குங்க. பாருங்க இதோ இவ்வளோ இழுத்தாக தாங்க வருது. இதோ அப்பா நல்லா ஸ்டிஃபாகவே இருக்குது. மேக்ஸிமம் கீழே விழுகாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஓட்டமே தெரியும். இந்த ஓட்டை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டமே தெரியுதாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்கு. இந்த மைக்கில் தான் வந்து நம்ம பேசலாம் கேட்கும். ஆக்சுவலாக மைக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு ஆக்ஸ் கேபிள் குத்துறதுக்கு எந்த போர்ட்டும் கொடுக்கல. அப்போனா பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ளூடூத் கனெக்ஷன் தான். நீங்கள் வந்து டேரெக்டாக நெட் சார்ஜ்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் அவ்வளோதான், நமக்கு 20 hours ப்ளேபேக் டைம் இருக்குது. அதுவே போதும் தான் நினைக்கிறேன். இது சுற்றிச்சு. ஓகே, இதோட இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.